இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளிப் போறேன், அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு ரீல் வந்து கண்டினியூஸா இன்டர்நெட்ல வந்துகிட்டே இருந்தது. என்னடான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பையன் ஒரு 1000 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணி தரேன், 3000 ரூபா கொடுங்க, நான் 25,000 ரூபா மேக் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து பண்ணியிருக்கான். இது வந்து கேம் இல்லை, ஸ்கேம். அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னோட பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற கேமராமேனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு நிறைய பேர்கிட்ட, நிறைய இன்ஃப்ளூயன்சர்கிட்ட இருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏமாற்றிருக்கான். இந்த ஸ்கேம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நான் இப்படி ஈஸி ப்ராஃபிட் பண்ணலாம், இப்படி ஒரு கேம் இருக்குது, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி தரேன், டெய்லி ப்ராஃபிட் மேக் பண்ணி தரேன், இதில் ரிஸ்க் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸை காமிச்சு நம்பிக்கை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா இன்னும் டபுளாக வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ரிப்ளை எதுவும் வராது. அப்படியே வந்தாலும் ஆனால் நான் இப்படி போட்டேன், அது லாஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3000 ரூபா கொடுங்க, நான் ப்ராஃபிட் மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி தம்பி சொல்கிறான் கண்டிப்பாக எடுத்து தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பணத்தை கொடுத்துருவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் வராது. இதில் போகிறது என்ன தெரியுமா? உங்கள் கேஷ் மட்டும் இல்லை, உங்களோட நம்பிக்கையும் தான். இதெல்லாம் பண்ணுறது யார் தெரியுமாங்க? சின்ன சின்ன பசங்க ஃபுல்லாமே. ஆனால் ஃபுல்லாக மேனிப்புலேஷன். இந்த இடத்துல லக்கிலி இந்த பையன் பண்ணதுக்கு நிறைய ப்ரூஃப் வந்து மாட்டியிருக்கு. அன்லக்கிலி நிறைய பேர் இதே மாதிரி ஏமாந்து அவங்களுக்கு ப்ரூஃப் எதுவுமே மாட்டாமல் அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போதுமான ப்ரூஃப் இல்லை அப்படின்ட்டு கேஸ் கொஞ்ச நாள் கூட நிற்கவே நிற்காது. ஏங்க ஒரு சின்ன பையங்க, அந்த சின்ன பையன்கிட்ட போய் எல்லாரும் ஏமாந்து, இதில் அந்த பையன் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்போ அப்படி ஒரு படம் மாதிரி பேசுகிறான், பயங்கரமாக பேசுகிறான். பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத இந்த ஒரு பையன் மூலமாக ஏமாந்த எல்லாருமே கற்றுக்கலாம். இன்னும் யாரும் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஒரு ஷேர் கண்டிப்பாக யாராவது நமக்கு நெருக்கமானவங்க யாராவது ஏமாறாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டாமல் இருங்க. யாரும் அதிகமாக பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க. நம்ம உழைச்சி வந்தால் மட்டும்தான் காசு வந்து நம்மகிட்ட நிற்கும். இந்த மாதிரி ஈஸியாக வர காசு வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட நிற்கவே நிற்காதுன்றதை தாண்டி அது வரவே வராது. இந்த ஒரு வீடியோ உங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அதுதான் என்னோட வினா நான் பார்க்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ நமக்கு நெருக்கமானவங்க யாராவது ஒருத்தவங்க ஏமாறாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.